என்ன ஏன் எதிரில வந்து நின்னாலே வால் வால்னு விழுறீங்க? இதோ இது கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்னது இது? என்னவா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? உன்னைய தவிர வேற யாரு எது கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ரொம்ப தான் கஷ்டப்படுத்துறீங்க. நான் சொல்ல எங்க போற? லட்சுமி வேற வீட்ல இல்ல. நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? லட்சுமி இங்க இல்லையான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்வீட் குடிக்குமா? ஸ்வீட்டா? நான் இப்போ கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் கதை இழுத்து பூட்டுட்டு உட்காந்து இது சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்வீட்டா அது? என்ன ஸ்வீட் இது? அதே பரங்கிக்காய் ஸ்வீட்டா. ஐயா, பரங்கிக்காயா? மனுஷன் திம்பானாத? இப்பதான் என்ன ஸ்வீட்னு ஆசையா கேட்டீங்க. பரங்கிக்கான்னு சொன்னதும் ஏதோ பேய் பார்த்த மாதிரி அலறி போய் நிக்கிறீங்க. எனக்கு பரங்கிக்காய குழம்புல போட்டாலே பிடிக்காது. அதுல போய் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்தா எவன் திம்பேன்? போப்பா. ஏங்க எனக்கு கண்டால விரட்டுறீங்க? நீங்க விரட்டுற அளவுக்கு நீ ஏன் செஞ்சப்பண்டி? இங்க பாரு, உன்னையோட வம்பு வளர்க்க இப்ப நான் தயாரா இல்ல. லட்சுமி வேற வீட்டுல இல்ல, எங்க போனான்னு தெரியல. அப்ப வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வேணும்னா விசாரிச்சுக்க. லட்சுமி எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் உனக்கு தெரியுமா? உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? ஐயோ இப்படி இருக்கீங்களே. இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஹரிகிருஷ்ணன் வந்திருக்காரு. சுத்தம். அவனுக்கு வேற வேலையே இல்லையா? பொழுது விடிஞ்சா நேரம் இங்க வந்துட வேண்டியது. மாடியில பிரதீபா வீட்ல பரங்கிக்காய் ஸ்வீட் செய்ய அவருக்கு கத்து கொடுக்கறாங்க. நானும் லக்ஷ்மி, லீனா, அர்ச்சனா எல்லாரும் அங்கதான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ பாவம், நீங்க தனியா இருப்பீங்களே. உங்களுக்கு 4 ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவீங்கன்னு நினைச்சா ரொம்ப தான் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் வரேன். அவன் வந்திருக்கிற இடத்துக்கு லட்சுமி எதுக்கு போனா? குரு தட்சிணை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாரே ஹரி சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எங்க கூட இருந்துட்டு போலாமே சார். இல்லைங்க, ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்கு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓ வித் ப்ளஷர் சார். ஸ்வீட் நல்லா இருந்ததுல? ஆக்சுவலி நான் இன்னும் கூட நல்லா செய்வேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். என்ன ஸ்பெஷல்னா லக்ஷ்மி கூட இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருச்சு. இல்ல லக்ஷ்மி? ஆமா. வர ஃப்ரைடே ஹோட்டலுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். சொன்னேன் இல்ல, குருதட்சணை தர வேண்டியது இருக்கு. சார் யூ மீன் இட் ரியலி? யா, அது என் கடமை இல்லையா? இவ்ளோ நல்ல ஸ்வீட், இவ்ளோ தெளிவான எக்ஸ்பிளனேஷன். யூ நோ சம்திங், புதுசா ஒரு ஐட்டம் சமைக்க கத்துக்கிறத விட ஒரு சமையக்காரனுக்கு என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஷோ நீங்க இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். சோ ஓபன் ஹார்ட்டட் யூ ஆர். You know how I feel? Oh my God. எப்படி இருக்கு? I feel so honored. I'm very very happy sir. Thank you once again. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சொன்னதை மறந்துடாதீங்க. ஃப்ரைடே மறக்காம வந்துருங்க. அது வந்து லக்ஷ்மி இன்னும் இங்கேயா இருக்க? என்ன? அங்க உங்க மாமனாரு தைய தக்கானே குதிச்சிட்டு இருக்காரு. அச்சோ, எழுந்துட்டாரா? எழுந்துட்டாரு. நீ ஒண்ணும் பதட்டப்படாத. நான் அவருக்கு ஸ்வீட் கொடுத்து சமாதானம் படுத்திட்டு தான் வந்தேன். பொறுமையா போ, பிரச்சனை இல்ல. வரேன் சார். வரேன் பிரதிபா. வரேன். கொடுங்க. என்னது? அவ்ளோ ஆசையா சமைக்க கத்துக்கிட்டீங்க. அதே ஆசையோட சமைச்சத சாப்பிட்டு பார்க்க மாட்டீங்களா? இந்தாங்க சார். ஓ, பரங்கிக்காய் கேக். நைஸ். தேங்க்ஸ் மா. இல்ல, என் மருமக தான். தெரியுமே, எல்லாமே உங்க மருமக தான். அவங்க அருமை பெருமை எல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சுமா. Thank you. அப்ப வரேங்க. Thank you so much for coming sir. வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேன். Bye. Friday? குருதட்சணை? ஐயோ ஹரி சார். Oh my God. இதோட கடவுளே.
அப்பா டீ. பிஸ்கெட் கொண்டு வரட்டுமாப்பா? உனக்கு எதுக்குமா அந்த கஷ்டம்? உனக்கு 1000 வேலை இருக்கும். என்னைய வேற சேர்த்து கவனிக்கிறதுனா உனக்கு பெரிய பாடா இருக்கும். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கவனிக்கிறதை விட எனக்கு எந்த வேலை முக்கியம்பா? உனக்கு எதேதோ முக்கியம், யாராரோ முக்கியம். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதோ இருக்கிற காலம் வரைக்கும் ஊருக்கும் பாரம் இல்லாம யாருக்கும் பாரம் இல்லாம இப்படியே இருந்துட்டு போறேன். என்ன நடக்குது இங்க? தாத்தா சார் ஏதோ பெருசா ஆலாபனை பண்ணிட்டு இருக்காரு. அமைதியா இருமா. நீ சும்மாரு. உன் சமூக சேவையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல? கோமாப்பா, ஹரிகிருஷ்ணன் சார் வந்திருக்காருன்னு பரிமளாக்கா வந்து கூப்பிட்டாங்க. பிரதீபா வீட்ல ஏதோ ஸ்வீட் செஞ்சு காட்டணும்னு சொன்னாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. அவன் உன்கிட்ட வந்து கத்துக்காம விட மாட்டான்னு எனக்கு அப்பவே தோணுச்சுல்ல. அதான் ஹெட் மாஸ்டர் மைண்டுங்கிறது. வாய மூடு. ஆனா ஒண்ணு நிச்சயம் லட்சுமி, என்னைக்கு உன் மருமக இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே உன் குணம் ரொம்ப மாறி போச்சு. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நீ செஞ்சா தப்பு இல்ல, நான் பேசினா தான் தப்பு. நல்லா கதையா இருக்க. இங்க பார், எனக்கு அந்த செருப்பு திருடனை பிடிக்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு உதவி செய்ய போன? அவர் செருப்பு திருடன் இல்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப நீங்க மட்டும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கோணி ஊசிய வச்சு உன் வாய தைக்கல நான் திருவாரூர் திருவேங்கடல்ல. ஏன் வாய தச்சிட்டீங்கன்னா இந்த வீட்ல உங்களுக்கு எப்படி பொழுது போகும்? நீ என்ன, நான் பிறந்ததுல இருந்து என் கூடவா இருக்க? நேத்து வந்தவ தானே நீ வர்றதுக்கு முன்னாடியே நாங்க இங்கதான் இருக்கோம். அதுவும் சந்தோஷமா இருக்கோம். இப்ப மட்டும் என்ன சந்தோஷத்துக்கு குறைச்சலாம்? உங்களுக்கு காலிஃபிளவரும் கேரட்டும் போட்டு பொரியல் செஞ்சா ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க. அதோட இன்னைக்கு பஜ்ஜி வேணும்னு கேட்டீங்களாமே, அதுவும் மிளகா பஜ்ஜியா? நான் சொல்றதெல்லாம் மருமல்கிட்ட போய் சொல்ல தெரியுதுல. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு வீட்டுக்கோ போய் எவனுக்கோ சமைச்சு காட்டுறிய, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி இல்லப்பா, ஹரி சார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். பெரிய பெரிய படிப்பு படிச்சவரு. அப்படிப்பட்டவரு ஒரு சாதாரண ஸ்வீட் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வீடு தேடி வந்திருக்காருப்பா. அவர் வந்த நேரத்துல என்னால செஞ்சு காட்ட முடியாம போச்சு. அதுவும் அவர் மறக்கவே மாட்டேங்கிறாருப்பா. திரும்பவும் இப்ப வந்துட்டு நான் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாரு. நான் என்னப்பா செய்ய முடியும்? ஆமாமா, பெரிய வள்ளல் பரம்பரை தான். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா உனக்கு நேரம் இருக்கும். நம்ம வீட்டு விவகாரத்தை கவனிக்கணும்னா உனக்கு நேரம் பத்தாது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. நம்ம வீட்டு வேலையில நான் என்ன குறை வச்சிருக்கேன் சொல்லுங்க? காலிஃபிளவர் பொரியல் செய்யணும்னு மருமகள்கிட்ட சொல்ல தெரியுதே, அதுக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தெரிஞ்சா? ஹலோ ஹலோ, அத்தை கரெக்டா கிளம்பிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு பரிமளா ஆண்டி வந்ததால ரூட் டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த பரிமளாவை முதல்ல உதைக்கணும். இந்த பிளாட்ல இருக்க அத்தனை பேரையும் அவ தான் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கா. ஊசியில தின்னு உடம்ப வளர்த்துட்டு ஒவ்வொரு வீடா போய் புரணி பேசி விவகாரம் பண்ணிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ உங்களுக்கு கடுப்பு எங்க அத்தை மேலையா இல்ல பரிமளா ஆண்டி மேலையா? இல்ல இன்னும் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலங்கிற டென்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்களா? என் கடுப்பெல்லாம் ஓ மேலதான். நீ தான் உங்க அத்தைய நல்லா கெடுத்து வச்சிருக்க. அட கடவுளே, இப்பதான் பரிமளா ஆண்டி மேல பழிய போட்டீங்க. உடனே அந்த பழிய தூக்கி என் மேல போட்டா என்ன அர்த்தம் தாத்தா சார்? விடு 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 பவி விடு.
அப்பா 1/2 மணி நேரம் இருங்க, நான் இப்பவே கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச காலிஃபிளவர் பொரியலும் சூடா மிளகா பஜ்ஜியும் போட்டு தரேன். என்னப்பா? அதெல்லாம் இருக்கட்டும், வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சுத்தம். அதான் காலிஃபிளவர் பொரியல் இருக்கு, மிளகா பஜ்ஜி இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்ன ஸ்பெஷல் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? உனக்கு தாத்தாவோட பாஷை முழுசா புரியல. அவர் ஸ்பெஷலா கேக்குறது இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு, அதானப்பா? அப்பா, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாதம், அதோட சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்க போறேன். பருப்பு சாதம், சின்ன வெங்காய சாம்பார், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பொரியல். வெரி குட். சமையல்னா இப்படித்தான் செய்யணும், சாப்பாடுனா இப்படித்தான் இருக்கணும். லட்சுமி கிளம்பு, கடைக்கு போக லேட் ஆயிடுச்சு. நான் வேற உங்களை நிறுத்தி வச்சு வெட்டி கதை பேசிட்டு இருக்கேன். போங்க போங்க போங்க, போயிட்டு சீக்கிரம் வந்து சமையல் பண்ணுங்க. என்ன அத்த? பெருசா பஞ்சாயத்தை கூட்டிட போறாரோ நான் பயந்து போயிட்டேன் பவி. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். அத்த, அவரு உங்களை மருமக பொண்ணாவே நினைக்கிறது இல்ல, இன்னும் அவர்கிட்ட படிக்கிற ஒரு மொக்கு பொண்ணாதான் பாக்குறாரு. எப்படி இது எல்லாத்தையும் நீங்க அலோ பண்ணிட்டு இருக்கீங்க? பழகிடுச்சுமா, 25 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலேயே நான் மாத்திக்க போறேன். விடு. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, அப்பாக்கு சமையல் ரெடி பண்ணணும்ல. பேசினபடி இன்னைக்கு அருண் ஃப்ரெண்டு கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறதான் தெரியல. கடவுளே. ஹலோ, என்ன பணம் ரெடியா? பணம் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ரெடி ஆயிட்டு இருக்கா? இல்ல இல்ல, நான் பணத்துக்கு தான் ட்ரை பண்றேன், இன்னும் கிடைக்கல. ஆனா சொன்ன வார்த்தை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்கண்ணா. இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். இந்த பாரு, ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போற வேலை வேற இருக்கு. இன்னைக்கு மட்டும் பணம் வரலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்க. சொன்ன அமௌண்ட் கரெக்ட்டா எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறானா ப்ளீஸ் அண்ணா. ஒழுங்கா பணத்தோட வர வழிய பாரு, இல்லன்னு வச்சுக்க பெஜாராயிடும் பாத்துக்க. எப்படியாவது இவகிட்ட பணத்தை கறந்து கொடைக்கானல் போயே ஆகணும்டா. ஐயோ, 10,000 ரூபாய்க்கு எங்க போய் நிக்க முடியும்? லீனா, കുറച്ചു കൂടെ വരൂ. ദോ വരേ. ബാത്റൂമിലെ ഹീറ്റർ പോട ചൊല്ലണേ പോട്ടിയാ? கொஞ்சம் വേഗമായിട്ട് വരൂ. ഞാൻ വരാന്ന് പറഞ്ഞില്ലേ? ഞാൻ ഓൺ ചെയ്തിട്ട് 1 മണിക്കൂറായി. എന്താ ഇനിയും കുളിക്കാതിരിക്കുന്നെ? இந்த டெய்லி குளிக்கிறது எனக்கு பெரிய இம்சை ஆயிட்டு இருக்கு. எவன் இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா தொலைச்சு போடுவான், தொலைச்சி. ராஸ்கல், பெரிய இம்சையா இருக்கு எனக்கு. சரி, துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னே, பண்ணிட்டியா? അതൊക്കെ ചെയ്തിട്ട് 1 ദിവസമായി. ஐயோடா. ஓ, അമ്മ இருக்காங்களா? ആരാണത്? ஓஹோ, எந்தா? லீனாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இதுக்கு முன்னால நீங்க லீனாவை பார்த்ததே இல்ல இல்ல? அப்படியே பாசம் பொங்கிக்கிட்டு வருது. வரு பரிமளா. ஒன்னு சும்மா லீனா, வீட்ல ரசம் வச்சா சாம்பார் வைக்கலையான்னு எங்க வீட்டுக்காரர் கேக்குறாரு. சாம்பார் வைக்கிற அன்னைக்கு ரசம் வைக்கலையான்னு எனக்கு கேக்குறாரு. இன்னைக்கு என்னடா அண்ணா அப்படியே அண்டர் பல்ட்டி அடிக்கிறாரு. சாம்பார் வைக்கலையான்னு சொன்னா சாம்பார் வேணும்னு கேக்குறாரு. இந்தா, இப்ப என்ன உங்களுக்கு சாம்பார் தானே வேணும்னா கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. வேற வழியே இல்ல.
அப்பா மோதிரத்தை அடமானம் வச்சுதான் 10,000 ரூபாய் தேத்த வேண்டியது இருக்கு. இந்தாங்க பரிமளா. வஸ்தானோ? வரேன். சொந்த வீட்ல பெத்த அப்பா மோதிரத்தையே திருடிட்டேன். இந்த பாவத்துக்கெல்லாம் பெருசா தண்டிச்சிடாத. நான் ஒன்னும் வேணும்ட்டே செய்யல. என்ன மன்னிச்சிடு கடவுளே. சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். மீட்டிங் இருக்கு. என் மோதிரம் இருக்கு பாருங்க, எடு. അതെ ഇവിടെ മോതിരം കാണുന്നില്ലല്ലോ. എവിടെയാ വെച്ചത്? ടേബിൾ മേലെ വെച്ചിരിക്കാൻ പാரு. ടേബിളിന്റെ മുകളിലോ? அங்கதான் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும் பாரு. அதே எப்படியா வெச்சது? மோதிரத்தை எங்க காணோங்க. ஐயோ, இதோ வரேன். நான் இங்கே தானே வச்சேன். இங்கயா? காணோம். கீழே எங்கேயாவது விழுந்திருக்குமோ? நல்லா தேடு. நான் குளிக்க போறதுக்கு முன்னால கழட்டி இங்கே தான் வச்சிட்டு உள்ள போனேன். மாயமாயிருச்சு. அது எங்க போயிருக்கும்? திவ்யா. அச்சா. ஓல திவ்யா. ஆச்சா. நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி மோதிரத்தை கழட்டி இங்க வச்சிருந்தேன். வந்து பார்த்தா காணல. நீ பாத்தியா? எனக்கு தெரியாதுச்சா. நான் நிஜமா பார்க்கல. நீயும் பார்க்கலையா? கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டேன். நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி சாம்பார் கேட்டுட்டு வந்த பரிமளா தான் மோதிரத்தை தூக்கிட்டு போயிருக்கணும். என்னங்க நீங்க இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே பரிமளா மேல? எது? யாரு பழி போடுறாங்க? ஏண்டி, இந்த வீட்ல நாம இருக்கிறது 3 பேர். நம்ம யாருமே எடுக்கல. வெளியில இருந்து வந்துட்டு போன ஒரே ஆளு அந்த பரிமளா தான். ஆமா. அப்ப அந்த பரிமளா தானே எடுத்திருக்கணும். இன்னைக்கு அந்த பரிமளாவை 2ல 1 பார்க்காம விட போறது இல்ல. தள்ளு. ஐயோ, அச்சா அச்சா. எந்த அச்சா? പറയുന്നത് கேக்க. கொஞ்சம் கோபப்படாம சொல்றது கேளுங்க. என்ன கோபப்படாம இருக்கிறது? உங்க ரேஞ்ச் என்ன? எது? உங்க கெத் என்ன? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? கேவலம் அரசவர மோதிரத்துக்காகவா பரிமளா ஆண்டி வீட்டுக்கு போய் சண்டை போட போறீங்க? നന്നായിട്ട് പറയും മോളെ. ഈ മനുഷ്യന്റെ തലച്ചോറിൽ കയറുന്നത് വരെ നന്നായിട്ട് പറ. மா, நான் அதுக்கு சொல்லலமா. அப்பா, இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க. ஆமா. குடி இருக்கிற அத்தனை பேரும் அப்பா பார்த்து சல்யூட் அடிச்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் இதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க திருடிட்டாங்கன்னு போய் சொன்னா இந்த பிளாட்டோட செக்யூரிட்டி சிஸ்டமே மோசம்னு பேச மாட்டாங்களா? ஏன் மோளே, அப்படி எல்லாமே பேசுவாங்க? ஆமாப்பா. ஓஹோ. இந்த பிளாட்ல செக்யூரிட்டி இல்லன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா செக்ரட்டரி சரியில்லைன்னு எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. இதை ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கரெக்ட் கரெக்ட் மோளே, ரொம்ப கரெக்ட் ஆயிட்டு பேசுற மோளே. ஆஃப்டர் ஆல் ஒரு அரசவர மோதிரத்துக்காகவா எனக்கு கௌரவத்தை கொடுக்கற இந்த போஸ்ட விட்டு கொடுக்க பார்த்தேன். பொண்ணுன்னா ஒன்ன மாதிரி இருக்கணும் குட்டி. பாத்தியா லீனா, என் பொண்ண நான் எவ்வளவு அறிவாளியா வளர்த்திருக்கேன் பாரு. எப்படி சமயோஜிதமா, எவ்வளவு சாமர்த்தியமா லேடி சாணக்கியா மாதிரி பேசுறா பாரு. என் செல்ல குட்டிய மணி, எவ்வளவு அறிவு உனக்கு. என் புள்ளைங்கறத நிரூபிச்சிட்டேன். சரி, நான் ஆபீஸ்க்கு போகணும். வரேங்க. சரி. நீ சரியாയിട്ട് പറഞ്ഞു മോളെ. அப்பாடா, தப்பிச்சேன். அப்பா மட்டும் பரிமளாண்டி கிட்ட போய் மோதிரத்தை திருடினியான்னு கேட்டிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆண்டவா, இப்ப காப்பாத்தின மாதிரியே எப்பவும் காப்பாத்தணும். அடிப்பாவி, ஏதடி இது? எங்க சுட்ட? சுட்டேங்கிற வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டல, அது போதும். இது எங்க அப்பாவோட மோதிரம். தூங்குறப்ப கழட்டிட்டியா? இல்ல, குளிக்க போறப்ப அவரே கழட்டி வச்சுட்டு போனாரு. நான் சுட்டுட்டேன். மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிட போதுடி, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. எனக்கு வேற வழி தெரியல ஊர்மிளா. நான் பணத்தை குடுக்கலன்னா அவன் போலீஸ் கிட்ட போவாங்கறான். வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கறான். நேத்து நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல தெரியுமா? பயந்து பயந்து எந்திரிச்சிட்டே இருந்தேன். எப்படியாச்சும் இந்த மோதிரத்தை அவன்கிட்ட கொடுத்து, அப்பா சாமி இதோட ஆள விடுறான்னு தலைக்கு மேல ஒரு கும்பிட போட்டுட்டு ஓடியே போயிடணும். ஆனாலும் நீ ரொம்ப பாவம்டி. ஆமால்ல.
அண்ணா அண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க.